அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பழமொழி 400 அறநூறுகள்லாம் கொண்டு வந்திருக்கேன். நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாலடியார் நான்மணிக்கு அடிகை, இன்னா நாற்பது இனிய நாற்பது திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரமாக அப்லோட் பண்ணிட்டுருக்கேன், பாருங்கள். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் ஆட் ஆகி தான் வந்திருக்கும். தேவிரா புக்கு, ஓகேங்களா? எல்லா சோர்ஸும் சேர்ந்து தான் இருக்கும். ஸ்கூல் புக்கு எல்லாம் சேர்ந்து ஒரே வீடியோவில் கம்ப்ளீட்டடாக பார்த்துடலாம். பழமொழி 400 மூன்றுரை அறையனார். சரிங்களா? பழமொழி 400 பார்த்தீங்கன்னா அதன் சிறப்பாயிரத்தையும் கடவுள் வணக்கத்தையும் சேர்த்து நாலடியார் அமைந்த 400, அதாவது 401 நீதி நூல்களை கொண்டுதான் பழமொழி 400. சரிங்களா? 4 அடியில் அமைந்த ஒரு 400 பாடல்கள், கடவுள் வாழ்த்தும் சேர்த்து 401 பாடல்கள் கொண்டது ஒரு நீதி நூல்கள். எத்தனை அதிகாரங்கள்? 34 அதிகாரங்கள். அது என்னன்றது டீட்டெயிலாக பின்னாடி நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஒவ்வொரு பாட்டினுடைய இறுதியில் ஒரு பழமொழி இடம்பெறும். சரிங்களா? அந்த பழமொழிகள் அனைத்தும் இலக்கிய சம்மந்தப்பட்டவையாக இருக்குது. சரியா? ஆசிரியர்னு பார்த்தா மூன்றுரை அறையினார். இவர் என்ன சமணம் சமயம் பார்த்தீங்கன்னா சமண சமத்தை சேர்ந்தவர். ஓகேவா? இவருடைய குடிப்பெயர் பார்த்தீங்கன்னா அரையன்ன்றது பார்த்தீங்கன்னா அரசனை குறிக்கிறதாம். குடிப்பெயர் தான் அரையன். அரையன்றது பார்த்தீங்கன்னா அரசனை குறிக்குதான். ஊர் பெயர் பார்த்தீங்கன்னா மூன்றுரையாம், பாண்டிய நாட்டில் உள்ள ஊர். சரியா? எந்த நூற்றாண்டுனா 5ஆம் நூற்றாண்டில் கிபியில் வாழ்ந்தவர். இந்நூலின் சிறப்பு பேருனா மூதுரை, முதுமொழி, உலக வசனம். சரியா? இப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர்களால் நாலடியாருக்கு இணையாக எந்த நூலை போட்டுறாங்கன்னா திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. இல்லை, இது பார்த்தீங்கன்னா பழமொழி தான் நாலடியாருக்கு இணையாக போற்றப்படுகிறது. சரியா? இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாம் திருக்குறளில் தான் ஆப்ஷன் அடித்தாங்க, இது பார்த்து வச்சுக்கோங்க. தமிழறிஞர்கள் நாலடியாருக்கு இணையாக போற்றப்படும் நூல். ஓகேங்களா? தொல்காப்பியம் பழமொழியை முதுச்சொல்லுன்னு சொல்லுது. தொல்காப்பியம் பழமொழியை முதுச்சொல்லுன்னு சொல்லுது. நீதி நூல்களும் திருக்குறள் நாலடியார் நூல்களோடு சேர்த்து ஒருங்கே எண்ணத்தக்க பெருமைக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. நீதி நூல்கள், திருக்குறள், நாலடியார், அப்புறம் பழமொழி ஒன்றா வச்சு எண்ணத்தக்கக்கூடியது அப்படின்றாங்க. அந்த பெருமை இருக்குது அப்படின்றாங்க. இந்நூல் தமிழருடைய மக்களுடைய நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் புறநானூரில் அறியலாம். அதே மாதிரி இந்நூல்லையும் தமிழ் மக்களுடைய நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் அறியலாம். சரியா? அடுத்து நீதி கருத்துக்களை விளக்கி காட்டும் வகையில் அமைக்கப்பட்ட நூல் இது. வரலாற்று செய்திகளை அதிகமாக கூறும் 15 கீழ்கணக்கு நூலில் எது வரலாற்று செய்தி அதிகமாக சொல்லுது அப்படின்னா பார்த்துக்கோங்க, இந்த நூல் தான். இது எதிர்பார்க்கலாம். வரலாற்று செய்திகள் அதிகமாக எடுத்து கூறும் கீழ்கணக்கு நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பழமொழி 400 தான் சொல்லணும். இந்நூலில் அனைத்து இலக்கிய பழமொழிகளே அனைத்துமே இலக்கிய பழமொழிகளாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள், அவங்கள பற்றி குறிப்புகள் இடம்பெற்றது இந்த நூலில். 34 தலைப்புகள் இருக்குங்க. அதான் 34 அதிகார தலைப்புகள். இதில் ஃபஸ்ட்டு கல்வியில் வச்சுருக்காங்க, அது 10. கல்லாதவர், அவையறிதல், அறிவுடைமை, ஒழுக்கம், இன்னா செய்யாமை, வெகுளி, பெரியார் பிழையாமை, புகழ்தலினுடைய வேறுபாடு, சான்றாருடைய இயல்பு, சான்றோருடைய செய்கை, கீழ்மக்களுடைய இயல்பு, கீழ்மக்களுடைய செய்கை, நட்பினுடைய இயல்பு, நட்புடைய விளக்கு, நட்பில் என்ன விளக்கு, பிறர் இயல்பை குறிப்பறிதல், முயற்சி, கர்மம் பிடித்தல், மரற்பிறை அறியாமை, தெரிந்து செய்தல், பொருளை போற்றுதல், நன்றறியல் செல்வம், ஊழ், அதுக்கப்புறம் அரசியல்பு, அமைச்சர், மன்னர் சேர்ந்தொழுகல், பகைத்திறன், படை வீரர், அடுத்து இல்வாழ்க்கை, உறவினர், அறம் செய்தல், ஈகை. ஆல்ரெடி ஈகைன்றது நம்ம பார்த்தோம். ஐயமிட்டு ஒன்றுன்றது நான் பார்த்தல, ஈகை ஒன்று பார்த்துருக்கோம். கடைசியில் வீட்டுடைய நெறி. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? கல்வியில் ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக முடிகிறது வீட்டுடைய நெறி என்னன்றது 34 அதிகாரங்களாக. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா?
பழமொழியில் வரலாற்று குறிப்புகள் இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த வரலாற்று குறிப்புகள் இம்பார்ட்டன்ட். சரியா? ஒரு நிமிஷம். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தூங்கும் எயிலும் தொலைத்தாளல் அப்படின்னாங்க. அப்படின்னா சோழ மன்னன் வந்து தூங்கொயில் எரிந்த தொடைத்தோட் செப்பியன் பற்றியது. அதாவது வானத்தில் மிதந்து கொண்டிருந்த கோட்டைகள் அழித்து அவனுடைய வீரத்தை சிறப்பிக்கிறது இது. சரியா? வானத்தில் மிதந்திருந்த கோட்டையை அழித்தா அந்த வீரத்தை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பிக்கிற லைன் தான் இது. தூங்கும் எயிலும் தொலைத்தாளல். இது சோழ மன்னன் தூங்கையில் எரிந்த தொடுதோட்ட செப்பியனை பற்றி சொல்கிறாங்க. அந்த மன்னன் பேர் என்ன? சோழ மன்னன் பேர் தூங்குயில் எரிந்த தொடிதோட்டு செப்பியன். ஓகேவா? அவரை பற்றி தான் சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் அவருடைய வீரத்தை சிறப்பிக்கிறது. வானத்தில் மிதந்து கொண்டிருந்த கோட்டைகளை அழித்தவர். அதனால் அவருடைய வீரத்தை சொல்கிறாங்க சோழ மன்னன். சரியா? வரலாற்று குறிப்பில் அது சோழன் மன்னன். இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. கறவை கண்டுருந்தானே தந்தையும் ஊர்ந்தான் அப்படின்னா என்னங்க? இது மனுநீதி சோழனை பற்றியது. கன்றை கொன்ற தன் மகனையே அதே தேர்காலில் இட்டு கொன்று பசுவுக்கு நீதி வழங்கிய அவனது நேர்மை. ஓகேவா? கன்றை வந்து பார்த்தீங்கன்னா பசு, அதாவது கன்றுந்தானே மகன் ஊர்ந்தான் அப்படின்னா என்னங்கன்னா, கன்றை கொன்றவனை தன் மகனையே தேர்காலில் வந்து பார்த்தீங்கன்னா இட்டு கொண்டு பசுவுக்கு நீதி வழங்கின நேர்மையை பற்றி சொல்கிறாங்க இந்த லைனில், பழமொழியில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தவற்றை நினைத்து தன் கை குறைத்தான் தென்னவனும் அப்படின்னா என்னங்கன்னா, இது பொற்கை பாண்டியனை பற்றி சொல்லுதுங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தவறுதலாக ஒரு வீட்டினுடைய கதவை தட்டியதற்காக தனது கையை வெட்டி கொண்டு அவனது அற உணர்வை காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறான். தவற்றை நினைத்து தன் கை குறைத்தான் தென்னவனும் அப்படின்றது பொற்கை பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, தவறுதலாக ஒரு வீட்டை வந்து கதவை தட்டிட்டாராம், அதனால அவருடைய கை வெட்டிக்கிட்டார். அது வந்து ஒரு அற உணர்வை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிறது. ஓகேவா? அற உணர்வு வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். முல்லைக்கு தேரும் மயிலும் போர்வையும். அதாவது குறுநில மன்னரான பாரி பேகன் என்ன சொல்கிறாருன்னா, கடையேழு வள்ளல்களில் 2 பேரை பற்றி சொல்கிற லைன் தான் இது. முல்லை கொடி படர தனது தேரை கொடுத்தவர் பாரி, மயிலுக்கு தன்னை போர்வையில் அழைத்தவன் பேகன் என்ற 2 வள்ளலை பற்றியும் சொல்லுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த லைன் பாருங்கள். பாரியின் மடமகள் பாணருக்கு நல்கினார். என்னங்க? வள்ளல் மகள்களான பாரியினுடைய மகள் பேர் அங்கவையும் சங்கவையும். தெரியுங்களா? அது அங்கவை சங்கவை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொடைத்திறனை பற்றியது. தந்தை மறைந்த பின்னு வறுமையில் கூட தங்களை உணவு தேடி வந்தவர்களுக்கு உலையில் பொன்னிட்டு, அதாவது தங்கம் இட்டு உணவளித்த வள்ளல் தன்மையை வைத்து விளக்குறது. பொண்ணு அதாவது உணவாக கொடுத்தாங்க. இது வள்ளல் தன்மையை சொல்லுது. சரியா? இவங்க வறுமையில் இருந்தாலும் கொடுத்துருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் அப்படின்னு என்னங்க? கரிகால சோழனை பற்றி சொல்லுதுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மிக இளம் வயதிலே அரியணை ஏறியவர் கரிகாலனா. முதியவர்களுடைய இருவரின் வழக்கை விசாரிக்கும் போது அவர்கள் தன்னை சிறுவன் என்று ஐயப்படக்கூடாது என்பதற்காக நரைமுடி வெள்ளைமுடி தரித்து முதியவரை போல வேடமிட்டு நீதி வழங்கின திறமையை குறிக்கிறது. அதாவது இவர் வந்து நீதி கொடுக்குறாரு. நீதி அரசரானா வயதானவர் தான். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தோற்றத்தில் போயிட்டு நீதி கொடுத்துருக்காரு. அதனால தான் நரைமுடித்து சொல்லால் முறை செய்த சோழன் அப்படின்றது கரிகால சோழனை சொல்லுது. முதியவர்கள் இருவரினுடைய வழக்கு விசாரிக்கும் போது இவர் சிறுவனாக ஐயப்படக்கூடாது என்பதற்காக முடியை வந்து எல்லாம் முடியை தரித்து முதியவர் போல வேடமிட்டவர் இவர் அப்படின்றது இந்த அற உணர்வு பற்றி சொல்லுது. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே வந்து கேட்பாங்க. பழமொழி 400ல் வரலாற்று குறிப்புகளை இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. சோழன்
மனுநீதி கண்ட சோழனாக இருக்கட்டும், பொற்கை பாண்டியனாக இருக்கணும், வள்ளல் பேகன் பாரியாக இருக்கட்டும், பாரியுடைய மகளான அங்கவை சங்கவை கரிகால சோழன், இவங்களாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்குங்க. சரிங்களா? ஸ்கூல் புக்கை பொறுத்த வரையும் பழைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியின் சிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றுரை அறையினது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுணா வேண்டும் என்ற ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கு. புல் பாடல் பார்த்துடலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாதும் நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தவமேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில். சரியா? கற்க வேண்டிய நூல்கள் நிறைவாக கற்றவர் அறிவுடையவராம். அவர் வந்து புகழ் வந்து நன்கு எந்த திசையே இருக்கிறதே 4 திசை தான். அப்போ 4 திசையிலும் அவருடைய புகழ் பரவுமா? அப்படி பரவாத நாடு இல்லையா? அந்த நாடுகள் வேறு நாடுகள் எல்லாம் தன்னுடைய நாடுகளே. எனவே நாடுகளைப் போல செல்லும் போது வழிநடை உணவாக அவர்கள் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை. எந்நாட்டுக்கு சென்றாலும் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது பாடலுடைய கருத்துங்க. சரியா? பொருள் என்னென்னா ஆற்றுவோம்னா நிறையாக 4 திசை எப்படி பிரிக்கலாம்? 4 + திசை. சரியா? தவமேவனு தம்முடைய நாடுகளே ஆற்றுணா எப்படி பிரிக்கலாம்? 6 + உணா. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். 6 என்பது வழி, உணான்றது உணவு. இங்கன்னா வழிநடை உணவுன்னு சொல்கிறாங்க. இக்காலத்தில் கட்டுச்சோறுன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இக்காலத்தில் என்ன சொல்கிறாங்க? கட்டுச்சோறு அப்படின்ட்டு அழைப்பாங்க. கேட்கலாம். அடுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா புதிய புத்தகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் பார்த்துடலாம். சரியா? ஓகேவா? பழமொழி 400ல் விருந்தோம்பலில் 7ஆம் வகுப்பில் வந்து புதிய புத்தகத்துலேருந்து பேஸ் பண்ணி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. மாறின்றி வரந்தற்கு காலத்திலும் பாரியுடைய மடமகள் பாகனருக்கு நீர் உலையில் பொன் திறந்திட்டு புகவான் நல்கினால். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பழமொழி இடம்பெற்றிருக்குன்னா ஒன்றே ஒன்றாக முன்றிலே இல்லை அப்படின்ற ஒரு பழமொழி கடைசியில் இடம்பெற்றிருக்கு. மாறி என்பது மலையை குறிக்குது. வரந்திறந்தனா வறட்சி இறந்த காலத்திலும் புகவாகனா உணவாக மடமகள்னா இளமகளாம். இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டினுங்க. நல்கினால்னா கொடுத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் முன் இடம் வந்து திண்ணை இருந்தது. இங்கே வீட்டை குறிக்குது, திண்ணையை குறிக்கல. முன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இல்முன்றது பார்த்தீங்கன்னா இல்லத்தின் முன்னாடி தான் அது முன்றிலன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்குது. சரியா? அதே மாதிரி சிறப்பு தொடர்கள் பாம்பரியும் பாம்பின் கால் கற்றலின் கேட்டலின் என்று தனிமரம் காடாகாதில் இதெல்லாம் பழமொழி. திங்களை நாய் குறைத்தற்று நிறைகுடம் தழும்பாது நூதலும் தன் வாயால் கேட்டும் புலிமேய்வே தாகும் புலி. இது வந்து எல்லாமே டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 வந்து பார்த்திங்கன்னா பழமொழி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பின்னாடி வந்து தெளிவாக பார்க்கலாம். சரியா? விருந்தோம்பலுடைய அந்த பாடலுடைய தொடர்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா விளக்கம். மழையின்றி வறட்சியில் நிலவிய காலத்தில் பாரியுடைய மகளானது அங்கவை சங்கவை அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாணவர்கள் யாராச்சும் இறந்து வந்தாங்கன்னா நீரில் வறுமையில் இருக்காங்க, பொன்னிட்டு அவங்களுக்கு தந்தாங்க. அதனால் பொருள் எதுவும் இல்லைன்ற வீடு இல்லை அப்படின்றது இது அறியலாம். இந்த பாடலினுடைய பழமொழி என்ன? ஒன்றாகும் ஒன்றே இல்லைன்றது லாஸ்ட் லைனு. ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்றது இதனுடைய பொருளுங்க. சரியா? ஸ்கூல் புக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஓகே, இந்த ஏரியாவில் பழமொழி கேட்குற ஏரியாங்க. சரியா? பழமொழி கேட்குற ஏரியா பார்த்துடலாம். சரி, அடுத்து பார்க்கலாம். டிஎன்பிசி தேர்வுக்கு பயன்படும் பழமொழிகள் மற்றும் விளக்கங்கள். இதுதான் ஒரு 110 கொண்டு வரேன்னு சொன்னல. இதில் ஒரு 110 பழமொழிகள் விளக்கங்கள் இருக்குது. சரிங்களா? அப்படியே வந்து லைனாக பார்த்துடலாம், 1 by 1. தவிட்டுக்கு வந்த கைதான் தனக்கும் வரும் அப்படின்னா சிறிய விஷயங்களை கையாள தெரியாதவனுக்கு பெரிய செல்வத்தை நிர்வகிக்கும் தகுதியும் பொறுமையாக அதாவது சிறு சேமிப்பை பெருவாழ்வு தரும் அப்படின்றது இதனுடைய மீனிங். சரியா? சிறு சேமிப்பு பெருவாழ்வு தருன்றது தான் இதனுடைய மீனிங் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தடி எடுத்தவன் தம்புரான்
அப்படின்னா நியாயம் நீதி பார்க்காமல் யாரிடமும் அதிகாரம் வலிமை உள்ளது அவனை எஜமானவர்களாக கருதப்படுகிறார். சிம்பிளாக சொல்லணும்னா அநியாயமான அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கிற நோய் இதுதான் தடியெடுத்தவன் தம்புராயன்ன்றது குறிக்குது. தனக்கு மிஞ்சியது அல்லவோ தானம் தர்மம் அப்படின்றாங்கள்ல. தன் குடும்பம் தேவைகளும் கடமைகளும் முடிந்த பிறகு தான் தர்மம் செய்யணும். தன்னிலை அறியாமல் தர்மம் செய்வது துன்பத்தை விளைவிக்கும்ன்றது வள்ளுவன் சொல்லியிருக்கார் ஈகையில். பழமொழியும் சொல்லுது. சரிங்களா? தன் பலம் கொண்டு அம்பலம் ஏற வேண்டும் அப்படின்னா ஒருவன் தனது சொந்த திறமையும் உழைப்பையும் நம்பி தான் பொதுவெளியில் சபையில் முன்னேற முடியும் வேண்டும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. தாய்க்கு பின் தாரம்னா மனிதன் வாழ்வில் தாய்க்கு அடுத்தபடியாக அவனை காப்பது அரவணைப்பது அவனுடைய மனைவி தான் அப்படின்றது 5வது சொல்கிறாங்க. சரிங்களா? 6வது என்ன சொல்கிறாங்கன்னா தாழ்ந்து நின்றால் வாழ்ந்து நிற்பாய், பணிவுடன் நடப்பவன் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு அடைவார்கள், அடக்கம் அமரர் ஊய்க்கின்றது லைன் தான் இங்கே சொல்ல வராங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் சொல்கிறாங்களே, அது என்னென்னங்க, மனிதன் ஒரு திட்டத்தை போட்டால் இயற்கை விதி வந்து வேறொரு முடிவை தரும் அப்படின்றது எல்லாம் மனிதன் கையில் இல்லை அப்படின்றது ஒரு இது சொல்கிறாங்க. திட்டி செத்தாரும் இல்லை, வாழ்த்தி வாழ்ந்தாரும் இல்லை அப்படின்னா பிறரை திட்டுவதால் அவர்கள் அழிவு நேராது, வாழ்த்துவதால் முன்னேறவும் முடியாது. அவருடைய செயல்கள் தான் அவருடைய பலன்களை குறிக்கும், அவரவர் செயல்களை அவருடைய பயன்களை குறிக்கும். சரியா? திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான பலனை அடைவோம். நல்லது செய்தால் நல்லது, தீமை செய்தால் தீமை அப்படின்றது இந்த பழமொழியை சொல்ல வராங்க. அடுத்து தின்றவன் தின்றா திருக்கணக்குடியான் தண்டம் இருப்பானா. ஒருவன் செய்த தவறுகளுக்கு சம்பந்தமே இல்லாமல் வேறொருவன் அபராதம் காட்டவோ தண்டனை அனுபவிக்கவோ கூடாது அப்படின்னு சொல்கிறது. செய்யாத குற்றத்துக்கு தண்டனையும் அனுபவிக்கக்கூடாது, அபராதம் காட்டக்கூடாதுன்றது பார்த்தோன்னா அந்த பழமொழியில் சொல்ல வராங்க. அடுத்து வந்து துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை அப்படின்னா தைரியமான ஒரு காரியத்தில் இறங்கவனுக்கு தோல்வி கவலை இருக்காது அப்படின்றாங்க. அடுத்து துளின மாடு பொதி சுமக்காது, அதை அடங்காமல் துள்ளி குதிக்கும் மாடு சுமை தாங்காது. அதுபோல் பொறுமை இல்லாதவர்கள் பெரிய காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியாதுன்றது சொல்ல வராங்க. அடுத்து வந்து துறவிக்கு வேந்தன் துரும்பு அப்படின்னா எல்லாவற்றையும் துறந்த ஞானிக்கு வந்து நாட்டினுடைய அரசர் கூட சிறிய துரும்பு போன்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொட்டையை போட்டு விராலை இல்லை அப்படின்னா சிறிய மீனை இரையாக போட்டு பெரிய மீனை பிடிப்பது போல் முதலீட்டில் பெரிய லாபம் அடைவதை குறிக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பழமொழி வந்து தூரம் இருந்தாலும் சேர உறவு அப்படின்னா என்னங்க, உறவினர்கள் சற்று தள்ளி பழகினால்தான் அன்பு நீடிக்கும் அப்படின்றது ஒரு பழமொழி. இது உண்மைதாங்க. ஓகேங்களா? மிக நெருக்கமானது விரிசல் தான் அதிகமாகும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து தென்னை மரத்திலே தேல் கூட்டியதில் பனை மரத்தில் நெறி பிடித்ததான் அப்படின்னு என்னங்க, ஒரு இடத்தில் நடக்கும் செயலுக்கு சம்மந்தம் இல்லாமல் மற்றொரு இடத்தில் அதன் தாக்கம் இருப்பதால் முரண்பாடான பேச்சாக இருக்குது அப்படின்றது மொத்தமாக முரண்பாடாக இருக்குது அப்படின்றத இது சொல்கிறாங்க. தேலுக்கு மணியும் கொடுத்தால் நிமிஷத்துக்கு நிமிஷம் கொட்டுமா அப்படின்னா தகுதியற்ற ஒருவனுக்கு பெரிய பதவி கொடுத்தால் அவன் தவறான பயன்படுத்தி தொந்தரவு கொடுப்பான் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்து வந்து தொட்டு பார்த்தால் தோட்டியும் உறவு, பாகுபாடின்றி அன்போடும் பழகினால் அனைவருக்கும் உறவர்கள் தான் அப்படின்றது சொல்ல வராங்க. அடுத்து பழமொழி பாருங்கள், அது தோட்டி போல் உழைத்து துறை போல் சாப்பிட வேண்டும் அப்படின்னா கடுமையாக உழைக்கணும், பலனை ராஜா போல் வாழலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்து நடந்தால் நாடெல்லாம் உருவான், படுத்தால் பாயும் பகையான், சுறுசுறுப்பாக இயங்கினால் அனைவரும் மதிப்பார்கள், சோம்பியாரியாக இருந்தால் பாய் கூட படுக்கையாக மாறும், நீங்கள் அப்படியே படுக்கையில் தான் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிற ஒரு பழமொழிங்க. இக்காலத்துக்கு ஏற்ற பழமொழி. சரிங்களா? சோம்பேறி நம்மளை சுடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து நம் வீட்டுக்கு விளக்கென்று முத்தமிட்டு கொள்கிறதா, அதிக பாசம் உரிமையாளர் காரணமாக உறவினர்கள் செய்யும் தவறை பொறுத்து கொள்ள முடியாது, உறவினர்கள் செய்தாலும் தவறு செய்தால் தண்டனை இருக்குது அப்படின்றது 21வது பழமொழியாக வந்து கூறப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து நல்ல மாற்றுக்கு ஒரு சூடு, நல்ல பெண்ணிற்கு ஒரு செல் அப்படின்னா நல்ல அறிவுள்ள பெண்ணிற்கு ஒரு சொல் சொன்னாலே சரியாக நடந்துக்குவாங்க அப்படின்றாங்க. அடுத்து நாய் நாக்கி சமுத்திரம் குறையும் அப்படின்னா சிறிய நபர் செய்யும் வீணான ஒரு செயலால் பெரிய விஷயங்கள் அரிய செயல்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது அப்படின்றது சொல்கிறாங்க. 40 வயதுக்கு மேல் நாய் குணம் அப்படின்னா என்னங்க, வயதான காலத்தில் சிலருக்கு வரும் தேவையற்ற எரிச்சல் கோபத்தை குறிக்கிற ஒரு லைனுங்க அது. சரி. அடுத்து பழமொழி என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு வருகின்ற பல்லாக்கிலும் இன்றைக்கு வருகின்ற
கலாக்காய் மேல் நாளைக்கு கிடைக்க போகிற பெரிய லாபத்தை விட இன்று கிடைக்கும் வந்து சிறிய லாபமே சிறந்தது. இதில் பலாக்காய் கலாக்காய் பார்த்து வச்சுக்கோங்க. பலா பெருசு, கலா சின்ன காய். ஓகேவா? நித்தியம் கிடைக்குமா அமாவாசை சோறு, அதாவது வாய்ப்பு எப்போது வருகிறதோ அப்போ அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றது டிஎன்பிசி. அதே மாதிரி தான், எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அடிச்சுட்டு உள்ளே போயிடணும். அப்படி ஏதாச்சும் தப்பு பண்ணுறோம்னா சீக்கிரமாக அந்த தப்பை கண்டுபிடிச்சிட்டு டக்குன்னு அடுத்து வந்து நித்தியம் கிடைக்கும் அமாவாசை சோறுனா வாய்ப்பு கிடைக்கும் போது அப்போது அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிழலருமை வெயிலில் போனாதால் தெரியும். ஒரு பொருளினுடைய மதிப்பு அது இல்லாத போது தான் அது முழுமையாக தெரியும் அப்படின்றாங்க. நிறைகுடம் நீர் தளம்பாதுன்னா அறிவு நிரம்பியவர்கள் ஆரவாரம் செய்ய மாட்டார்கள், அடக்கமும் பணிவும் இருப்பார்கள் அப்படின்றது நிறைகுடம் நீர் தளம்பாது. இது கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். அடுத்து, நீராலும் கண்டாலும் நெஞ்சாலும் காண முடியாது. ஒரு குலத்தினுடைய ஆழத்தை அளந்து விடலாம், ஆனால் ஒரு மனிதனுடைய மன ஓட்டத்தை வந்து எண்ணத்தையோ அறிய முடியாதுன்றது தான் சொல்ல வராங்க. நீருள்ள மட்டும் மீன் துள்ளுமா. ஒருவருக்கு சாதகமான சூழல் வசதி இருக்கின்ற வரைக்கும் அவர் தன் அதிகாரத்தை காட்ட முடியும் அப்படின்றாங்க. அடுத்து, 100 நாள் ஓதி 6 நாள் விடை தீரும். நீண்ட காலம் கஷ்டப்பட்டு படித்ததை பழகி அல்லது பழகிய செயல்கள் சில நாட்கள் விட்டாலும் மறைந்து போகுமா. அதாவது தொடர் பயிற்சி வேணும் அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க. அது டிஎன்பிசியாக இருக்கட்டும், எது இருந்தாலும் வந்து நீங்கள் தொடர்ந்து படித்தா மட்டும்தான் அந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக முடியும். திரும்ப திரும்ப ரீகலெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சியுடைய அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். திரும்ப திரும்ப ரிவிஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா நூலை போல சேலை தாய் போல பெண் அப்படின்னா நூலின் தரத்தை பொறுத்து சேலை அமைவது போல் தாயின் குணத்தை பொறுத்து பெண் இருப்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பழமொழியில் சொல்ல வராங்க. அடுத்து வந்து நொண்டி குதிரை சறுக்கினது சாக்கு அப்படின்னா தன் இயலாமையை மறைக்க தேவையற்ற காரணங்களை சொல்லி தப்பிப்பவதை குறிக்கிறது. நொண்டி குதிரை சறுக்கினது சாக்கு அப்படின்றது சொல்ல வராங்க. அடுத்து, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம், அது தெரியும். எல்லாத்தை விட அது பணத்தை விட ஆரோக்கியம்தான் உடல் மிகப்பெரிய சொத்தாக பார்க்கப்படுறாங்க. அடுத்து வந்து பகலின் பசுமாடு தெரியாதவனுக்கு இரவில் எருமை மாடுமா தெரியும். எளிமையான விஷயங்களை புரிந்து கொள்ளாத ஒருவனுக்கு கடினமான விஷயங்கள் எப்படி புரியும் அப்படின்றது தான் பசுமாடு எருமை மாடுன்றது சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. பட்ட காலையிலே படும் கெட்டக்கூடிய கிடம் அப்படின்னா ஏற்கனவே பாதிக்கப்பட்டவருக்கு மீண்டும் மீண்டும் துன்பம் ஏற்படுறது தான் அந்த பட்ட காலில் படுறது. பசித்தவனுக்கு தின்னாததும் இல்லை, பகைத்தவன் சொல்லாததும் இல்லை அப்படின்னா ஒருத்தர் பகையாகிவிட்டால் அவர்கள் வந்து நம்மை பற்றி எதை வேண்டுமானாலும் பேசுவாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. வனம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னா என்னங்க, ஒருவருடைய குணத்தை அவரிடம் இருக்கும் பணத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதறாத காதையும் சிதறாது. எந்த ஒரு செயலையும் அவசரம் இல்லாமல் நிதானமாக செய்தால் அது வெற்றி தாங்க. சரியா? அடுத்து, பட்ட பகலிலே பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாது அப்படின்னா விஷயங்கள் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவைன்றது சுவருக்கும் காதிருக்கும் அப்படின்ற லைன் வந்து சொல்ல வருது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்றது, தவறு செய்பவன் எத்தனை முறை தப்பித்தால் ஒரு நாள் நிச்சயம் பிடிப்படுவான்றது சொல்ல வராங்க. பல்லில் இழுதுப்பட்டால் பாடைக்கு முன்பணம் கொடுப்பது போலாகும். சின்ன பிரச்சனை பல்விழுது என்றாலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை, இல்லைனால் முழு உடலும் பாதிக்கப்படும் அப்படின்றது சொல்ல வராங்க. பழக பழக பாலும் புளிக்கணும், அளவுக்கு அதிகமாக பழகினால் சிறந்த உறவும் சரி பொருளும் சரி வெறுப்பை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. பள்ளிக்கு உதவாது அப்படின்னா புத்தக அறிவு மட்டும் போதாது, நடைமுறை அறிவும் தேவை அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்து, பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சுமானா பெரிய கஷ்டங்களை சாதித்தவன் சிறிய மிரட்டலுக்கு போய் பயப்படுவானா அப்படின்றது. பணங்காட்டு நரி வந்து சலசலப்புக்கு அஞ்சுமான்னு சொல்லியிருக்காங்க. பனி பெய்தால் மழை இல்லை, பழம் இருந்தால் பூவில்லை. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று கிடைக்கும் போது மற்றொன்று இருக்காது என்பது இயற்கை விதி அப்படின்றது சொல்ல வராங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பன்றியுடன் கூடும் கன்றும். ஓகேங்களா? இது பாருங்கள், அதாவது பனி பெய்தால் மழை இல்லை, பழம் இருந்தால் பூவில்லை அப்படின்னா என்னங்க, ஒன்று கிடைக்கும்போது மற்றொன்று இருக்காதுன்றது இயற்கை விதி ஆல்ரெடி பார்த்தாச்சு. பன்றியுடன் கூடும் கன்றும் கெடும் அப்படின்னா தீயவர்களோடு சேர்ந்து நல்லவர் கெட்டு போவாங்கன்றது. பன்றியும் கூடும் கன்றும் கெடும் அப்படின்றது சொல்கிறாங்க. பன்றி கன்று வச்சு சொல்லியிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பன்றியிடம் கூடும் டேஷ் கெடும்னு சொல்லிட்டு யானை கெடும், பன்றி குட்டி கெடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்த்து பாருங்கள். பன்றியுடன் கூடும் கன்றும் கெடும்ன்றது தான் இங்கே. சரியா? இந்த மாதிரியும் கேட்பானுங்க. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு பொறுத்துக்க மாதிரி இது
அதாவது அங்கே கோடிட்ட இடம் மாதிரி கொடுத்துட்டு அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரியும் கேட்பாங்க. பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்றால் மிக ஆபத்தான செயல்களை கண்டு பெரிய பலசாலிகளும் புத்திசாலிகளும் பயப்படுவார்கள்னு சொல்கிறாங்க. பதறாத காரியம் பால்ன்றது பார்த்தீங்கன்னா கவனிக்காத வேலை செயலோ அல்லது தொழிலோ நஷ்டத்தில் தான் முடியும் அப்படின்றாங்க. பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன். இரட்டை வேடம் போடுவது நல்லவனை போல் நடித்து தவறு செய்பவனுக்கு துணையாக இருப்பது பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. பாலுக்கு காவலாம் பூனைக்கு தோழனா இரட்டை வேடம் போடுறதான் நல்லவன் போல் நடித்து தவறு செய்பவனுக்கு துணையாக இருக்கிறது அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்து இது நிறைய பேர் இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பரண்டுக்கிட்டையும் கமிஷனர்கிட்டையோ சைலாக போட்டுருவாங்க. சரியா, போட்டுட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு லீவு கிடைக்காத மாதிரி பண்ணி விட்ருவாங்க. சரிங்களா, நம்மளும் முறை பண்ணி போட்டு விட்ருவாங்க. ஆக்சுவலாக நடக்கிறது தான் அது. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 50 தான் பார்த்துருக்கோம். சரியா, மீதி 60 இருக்குது. சரியா, பார்க்கலாம். பாவம் ஒரு இடத்தில் பழி ஒரு இடத்துலனா தவறு செய்பவன் ஒருவன், ஆனால் பலியை சுமப்பவன் மற்றொருவன் சொல்கிறாங்க. பாலா போகிறது பசுவின் வயிற்றிலேனா நல்ல விஷயங்கள் அல்லது நல்ல பொருளை தகுதியற்றவர்கள் சென்று வீணாக்குவதை குறிக்கிறது. பாலூருக்கு நரிராசா அப்படின்னா திறமையானவர்கள் இல்லாத இடத்தில் சாதாரணமானவர்களை தன்னை திறமைசாலியாக காட்டிக்கொள்வான் அப்படின்றது சொல்ல வராங்க. பிள்ளைச்சீர் கொல்ல கிடைக்குமா? குழந்தை செல்வம் என்பது விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பெரிய பாக்கியமாக பார்க்குறாங்க. புலி வேட்டைக்கு அடிக்கும் தவிலடியை எலி வேட்டைக்கு அடிக்கலாமா? பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்தப்படும் உத்திகளை சிறிய காரியங்கள் பயன்படுத்துவது வீணு. தகுதிக்கு ஏற்ப செயல்பட வேண்டும்ன்றது இங்கே லைன் சொல்லியிருக்காங்க. புலி பசித்தாலும் புள்ளை தின்னுமானா தவறான வழியில் செல்ல மாட்டாங்கன்றது தான் இங்கே சொல்கிறாங்க. உயர்ந்த குணனுடைய எப்போ கஷ்டப்பட்டாலும் தவறான பாதையில் போக மாட்டாங்க. பூனைக்கு கொண்டாட்டம் எலிக்கு திண்டாட்டம். ஒருவருடைய மகிழ்ச்சி தரவுடைய செயல் மற்றவருக்கு துன்பத்தை கொடுக்குமா? மகிழ்ச்சி வர்சஸ் துன்பத்தை பற்றி சொல்கிறாங்க. பெண்ணுக்கு மாமியாருக்கு பிள்ளை உபாத்தியாயாரும். அப்படி பெண் பிள்ளைகளுக்கு மாமியாராம், மாணவருக்கு ஆசிரியரும் நல்ல வழிகாட்டியாகவும் கட்டுப்படுத்துவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் என்றால் பேயும் இறங்குனா பெண்கள் இரக்க குணத்திற்கு அன்பிற்கு கல் நெஞ்சம் கொண்டவர்கள் கூட மனம் இறங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அன்பிற்கு தான் இறங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அன்பை பற்றி சொல்லியிருக்காங்க. பெண்ணின் கோணல் பொன்னிலே நிமிரும் அப்படின்னா என்னங்க? பெண் ஏதான குறை இருந்தாலும் அவர்களில் இருக்கும் பொண்ணாகிய செல்வம் அவரை மறைத்து விடும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா, பார்த்து வச்சுக்கோங்க. பெற்ற தாய் செத்தாலும் பெற்ற அப்பன் சிற்றப்பன்னா தாய் இல்லாத நிலையில் தந்தை மறுமணம் செய்து கொண்டால் தந்தைக்கும் பிள்ளைக்கு இடையே ஒரு உறவு நெருக்கமான உறவு குறைந்துடும் அப்படின்றது சொல்ல வராங்க. அதாவது கல்யாணமே பண்ணிக்காமல் இருப்பாங்கள்ல அவங்கள சொல்ல வராங்க. பெற்றதெல்லாம் பிள்ளையாடா இட்டதெல்லாம் பயிரா அப்படின்னா பிறக்கும் பிள்ளைகள் எல்லாம் நல்லவராக அமைவதில்லை, விதைக்கப்படும் விதையெல்லாம் நல்ல விளைச்சலை தருவாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெற்ற மனம் பித்து பிள்ளை மனக்கல்லானா பெற்றோர்கள் பிள்ளை மீது பாசம் கொண்டிருப்பாங்களாம். ஆனால் பிள்ளைகள் தாயின் அன்பை புரிந்து கொள்ளாமல் கல்லஞ்சத்தோடு நடந்துக்குவாங்கன்றது சொல்கிறாங்க. பெற்றவர்களுக்கு தெரியும் பிள்ளையுடைய அருமை. ஒரு தாய் மட்டும்தான் தன் பிள்ளையினுடைய மதிப்பு முக்கியத்துவம் முழுமையாக தெரியுன்றது சொல்ல வராங்க. பேசாதிருந்தால் பிழையொன்று இல்லை. தேவையில்லாமல் இடங்களில் பேசாமல் மௌனமே இருந்தாவே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்றது சொல்கிறாங்க. பேச புகுந்தாயோ சாக புகுந்தாயோ அதிகாரத்தில் இருப்பவர்கள் விவேகம் இல்லாமல் தேவையற்ற பேச்சுக்களை பேசுறது ஆபத்து விளைவிக்கும் சொல்கிறாங்க. பொய் சொன்ன வாய்க்கும் போஜனம் கிடையாது அப்படின்னா பொய் சொல்லவர்கள் யாரும் நம்ப மாட்டாங்க, மரியாதை இருக்காது, உணவு கூட கிடைக்காது அப்படின்றது சொல்ல வராங்க. போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்துன்னா கிடைத்தவற்றை கொண்டு திருப்தி அடைவது மன அமைதியை தரும் மிகப்பெரிய ஒரு செல்வமாக பார்க்குறாங்க. மடியிலே கனம் இருந்தால் வழியிலே பயம். தவறுகள் செய்வதற்காக பயம் இருக்கும். நேர்மையானவர்களுக்கு அஞ்ச தேவையில்லை அப்படின்றது தான் இந்த லைன் ஒன்று சொல்கிறாங்க. மந்திரத்தால் மாங்காய் விழுமா? வெறும் பேச்சு காரியத்தால் காரியம் நடக்காத, உழைப்பு தான் அவசியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மந்திரம் கால் முக்கால் அப்படின்னா ஒரு காரியத்தின் வெற்றி அதிர்ஷ்டம் அல்லது மந்திரத்தை விட அறிவும் உழைப்பு தான் அதிகம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. மரம் இல்லாத நிலம் உறவினர் இல்லாத ஊர் மாதிரி. அன்பு காட்ட உறவினர்கள் இல்லாத ஊர் நிழல் தரும் மரம் இல்லாத வறண்ட ஊர் போன்றது அப்படின்றது சொல்ல வராங்க. சரியா, அடுத்து மருண்டவன் கண்டு இரண்டுதெல்லாம் பேயினா மனதில் பயம் உள்ளவர்கள் சாதாரண விஷயம் கூட ஆபத்தாகவே தெரியும் அப்படின்னாங்க. மலை கல்வி எலி பிடிக்கிறதுனா தேவையற்ற செயல்களை முயற்சிப்பது வீண் அப்படின்றது சொல்கிறாங்க. மலைக்கு போனாலும் மைத்துனன் உற வேண்டும், எவ்வளவு உயரத்து சென்றாலும் துணை அல்லது உறவு அவசியம் அப்படின்றாங்க.
மலையில் விளைந்தாலும் உரசலில் மசிய வேண்டும் அப்படின்னு எவ்வளவு பெரிய இடத்தில் பிறந்தாலும் பயன்பாட்டிற்கு வரும்போது அடக்கத்துடன் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அடுத்து மனம் இருந்தால் வழி உண்டன, செய்த காரியத்தை செய்ய உண்மையான விருப்பம் இருந்தால் அதை செய்ய பல வழிகள் பிறக்கும் அப்படின்றாங்க. மாடு மேய்க்காமல் கெட்ட பயிர் பார்க்காமல் கெட்டது அப்படின்னா நாங்கள் எந்த ஒரு வேலையிலும் நேரடி கண்காணிப்பும் பராமரிப்பு தேவையில்லை, வீணாக போய்ட்டோம்னு சொல்கிறாங்க. மாதா உட்டாத சோறு மாங்காய் விடும் அப்படின்னு என்னங்க, மாங்காயின் சுவைக்கு அத்தனை வலிமை இருக்கிறதுன்றது இந்த லைன் சொல்கிறாங்க. மாங்காயினுடைய சுவை ஒருவரை அதிகமாக சாப்பிட தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னணுக்கெல்லாம் பின்னே மழை அப்படின்னா ஒரு செயலின் அறிகுறி தெரிந்தவுடன் அதன் பலன் கிடைக்கும். பெரிய காரியங்கள் முன்னதாக அறிகுறிகள் தோன்றிவிடும் அப்படின்றது சொல்கிறாங்க. மீன் குஞ்சுக்கு நீச்சல் பழக வேண்டுமா, இயல்பாக உள்ள திறமைகளை ஒருவருக்கு கற்று கொடுக்க தேவையில்லை அப்படின்றது சொல்கிறாங்க. முட்டை நனைந்தவனுக்கு ஈரமில்லை, முழுவதும் கெட்டவனுக்கு தூக்கம் இல்லையா, எல்லாவற்றையும் இழந்தவனுக்கு எதை பற்றியும் கவலை இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. முட்டாள்களுக்கு கோபம் மூக்கின் மேலே, அறியவற்றவர்கள் சிறிய விஷயங்கள் கூட உடனே கோபப்படுவாங்கன்றது சொல்கிறாங்க. முதற் கோலம் முற்றிலும் கோலம்னா என்னங்க, ஆரம்பம் தவறாக இருந்தால் முடிவும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்றது இந்த லைன் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா முள்ளாலே முள்ளை எடுக்க வேண்டும். ஒரு பிரச்சனை தீர்க்க அதற்கு நிகரான முறையை கையாள வேண்டும். முள்ளின் மேலே சீலைப்பட்டாலும் மெல்ல மெல்ல வாங்க வேண்டும். அதாவது சிக்கலான பிரச்சனைகள் வரும்போது அவசரப்படாமல் நிதானமாக கையாள வேண்டும்ன்றது தான் தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னேற் போன வழி பின்னேற் போகும் அப்படின்னா பெரியவர்கள் முன்னோர்கள் என்றது காட்டும் வழியை அடுத்த தலைமுறையர்கள் பின்பற்றுவாங்கன்ற லைன் சொல்ல வராங்க. அடுத்து முன்கை நீண்டால் முழங்கை நீளமுன, இந்த செயலும் ஆரம்பத்திலே கவனமாக செய்ய வேண்டும், செயல் பின்னாடி விரிவடையும் சொல்கிறாங்க. மூர்த்தி சிரித்தாலும் கீர்த்தி பெரியதுன்னா ஒருவருடைய உருவத்தை வைத்து அவரது திறமை எடை போடக்கூடாது. சிறிய உருவம் பெரிய சாதனையாளர்களாக, கீர்த்தின சாதனையாளர்களாக புகழை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேருவை சாயத்தை காகமும் பொன்னிறமாகும் அப்படின்னு நல்லவர்களோடு சேர்ந்தால் சாதாரண நற்பண்புகள் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நல்லவரோட சாதாரணவர்கள் சேரும்போது சாதாரணவர்களுக்கும் நல்பண்பு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. யானைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம், ஒருவருக்கு வாழ்வில் முன்னேற ஒரு குறிப்பிட்ட நல்ல நேரம் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்து யானைக்கு அடிசருக்கு, எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் கூட தவறு செய்யவோ தோல்வி அடையவோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. வடக்கு பார்த்த மச்ச வீட்டை பார்க்கினும் தெற்கு பார்த்த திண்ணை விடும் மேல் அப்படின்னா வாழும் இயற்கை சூழலுக்கு ஏற்ப வீடு கட்ட இடத்தை தேர்வு செய்வதே சிறப்பு அப்படின்றாங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னா திறமையுடையவர்களுக்கு மிக சிறிய பொருளுக்கு கொண்டு பெரிய காரணங்களை சாதித்து விடுவார்கள் அப்படின்றது சொல்கிறாங்க. வளரும் காய் பிஞ்சிலே தெரியும், விளையும் பெயர் முளையிலே தெரியும் அப்படின்னா ஒரு குழந்தை இருக்கும் திறமை சிறு வயதிலே வெளிப்படுமா, ஒரு செயலினுடைய வளர்ச்சி தொடக்கத்திலே அறியலாம். ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. அடுத்த பழமொழி வணங்கின புல் பிழைக்கும் அப்படின்னா பணிவு அடக்கம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் வரும் சோதனைகளை தாங்கி வெற்றி அடைவாங்க. ஓகேங்களா, பணிவு அடக்கம் இருக்கிறவங்க வாழ்க்கை எவ்வளோ சோதனை இருந்தாலும் வெற்றி அடைவாங்க. நம்மளுக்கு டிஎன்பிசிக்கு பெஸ்ட்டு சொல்லலாம், வழங்கினா புல் பிழைக்கும் அப்படின்றது இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வாய் உண்டானால் பிழைக்கும் அப்படின்னா உதவி தேவைப்படும் போது கேட்பவர்களுக்கு தான் கிடைக்கும், மௌனமாக இருப்பவர்கள் வாய்ப்பை இழப்பார்கள்ன்றது சொல்ல வராங்க. அடுத்து வாய் வாழைப்பழம், கை கருணைக்கிழங்குனா இனிமையாக பேசிவிட்டால் செயலில் மற்றவர்களுக்கு துன்பம் தருவது அல்லது கடினமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாயில் வாழைப்பழமா கையில் கருணைக்கிழங்கா. சரியா, அடுத்து வாழ்கின்ற கெடுகிறது இப்போ வாயிலே தான், ஒருவனுக்கு நன்மையோ தீமையோ அவன் சொல்கிற சூழலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்வு சில காலம், தாழ்வு சில காலம்னா இன்பம் துன்பம் நிலையை மாறி மாறி வரும், இரண்டுமே நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா வாய்வு பாதி வண்ணான் பாதி அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம் வாய் திறந்து பிறப்பிவிடும், வீதி எங்கும் செல்லும் வண்ணான் மீதியை பரப்பிடுவான் அப்படின்றது சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த சொன்ன டம்பரா போட்டு அடிச்சிடறாங்கல்ல, அதை சொல்கிறாங்க. வித்துவான் அருமை வித்துவான் அறிய வேண்டும். ஒரு கலைஞனுடைய சிறப்பு மற்றொரு கலைஞனால் மட்டுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியுன்றது சொல்ல வராங்க. அடுத்து பார்த்தோன்னா விதை என்று போட சுரை ஒன்று காய்க்குமா, நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான பலன் கிடைக்கும். நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை. விரதம் கெட்டாலும் சுகம் தக்க வேண்டும் அப்படின்னா ஒரு கொள்கையை இழந்தாலும்
இழந்தாலும் அதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் அமைதி நிலைக்க வேண்டும் சொல்கிறாங்க. விருந்தும் மருந்தும் 3 வேளை அப்படின்னா, ஒரு நாள் கால அளவு வந்து மட்டுமே நீடித்தால் அது சிறப்பு, நீண்ட நாள் வந்து பார்த்தா நீடித்தால் அது கசக்கும் அப்படின்றது சொல்ல வராங்க. வீட்டுக்கு வாய்த்தது எருமை, மேட்டுக்கு வாய்த்தற் போல். அப்படின்னா ஒரு பொருளை மனிதரை எங்கே பொருத்தமாக இருக்க வேண்டுமோ அங்கே இருந்தால்தான் அவர்களுடைய மதிப்பு. இருக்க வேண்டிய இடங்கள் இருந்தால் தான் அதனுடைய வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைன் தான் சொல்கிறாங்க. வெள்ளம் வரும் முன்னே அணை போட வேண்டுமா, ஆபத்து வருவதற்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்ன்றது முன்னெச்சரிக்கை பற்றி சொல்கிறாங்க. வெளுத்ததெல்லாம் பாலா, கருத்துதெல்லாம் தண்ணீர் அப்படின்னா தோற்றத்தை வைத்து எதையும் உண்மையாக நம்பிவிடக்கூடாது, ஆராய்ந்து பார்க்க வேண்டும்ன்றது சொல்கிறாங்க. வேப்ப எண்ணெய் விட்டுற காசு கசக்குமா அப்படின்னா, பொருள் ஈட்டும் விதம் கடினமாக இருந்தாலும் அதனால் கிடைக்கும் பலன் செல்வம் இனிமையாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி வேலியே வந்து பயிரை மேய்ந்தது போல விளைவது அப்படின்றது, பாதுகாப்பு வேண்டியவர்களே அழிவுக்கு காரணமாக அந்த செயல் தோல்வியும் முடியும் அப்படின்றாங்க. அடுத்து வைரத்தை வைரமே கொண்டு அறுக்க வேண்டும். கடினமான சிக்கல்களை தீர்க்க இதற்கு இணையான வலிமையான வழியை தான் நம்ம தீர்க்க வேண்டும், வலிமையான வழியில் நம்ம தீர்க்க முடியும் அப்படின்ற சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வௌவாலுக்கு மரமே கதி, அதன் குஞ்சு அதுவே கதி. ஒரு குடும்பத்தில் வாழ்வாதாரம் எதுவோ அதையே அடுத்த தலைமுறை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி நூலில் ஒரு 112 பழமொழிகளை வந்து வச்சு இது டோட்டலாக கம்ப்ளீட்டடாக எடுத்தாச்சு. சரியா? வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க, தொடர்ந்து படிங்க, படித்தா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். தொடர்ந்து வந்து நம்ம வீடியோ வந்து பாருங்கள். A to Z சீரியஸு தெளிவாக தான் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல் த பெஸ்ட்டு. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.